தலைமுறை அமைப்பினால் ஆஸ்திரேலியா சைவமன்றம் சிட்னி முருகன் ஆலயத்தின் நிதியுதவியுடன் இன்றைய தினம் அவர்கள் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சுயதொழிலை மேற்கொள்கின்ற பயனாளிகளுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. முதலாவதாக ஒரு நிமிட மௌன இறைவணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த நிகழ்வுல எங்களோட இணைந்திருக்கிற எங்களோட முகாமைத்துவ பணிப்பாளர் உட்பட இந்த SWO நிறுவனத்தினர், உண்மையா இந்த SWO நிறுவனத்தினரை பற்றி சொல்லணும். எங்களோட பயனாளிகள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த SWO நிறுவனத்தினர் ஒரு திலகவதியார் மகளிர் இல்லம் என்று சொல்லி போறதீவு பற்றில ஒரு இல்லம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறத நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அங்க அந்த ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்குரிய அந்த கல்வி நடவடிக்கையும் அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாழ்வாதார வேலை திட்டத்தோட செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாம நான் இந்த பிள்ளைகளை அறிஞ்ச காலத்துல இருந்து நிறுவனத்துல அறிஞ்ச காலத்துல இருந்து இவங்க வரான வாழ்வாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல சகல பிரதேசங்கள்லையும் மேற்கொண்டு வாரத்தை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப அது ஒன்று வாழ்வாதார உதவி, அதே வேளையில இந்த சில அனர்த்தங்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உங்களோட நிவாரண உதவிகளும் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ போன கிழமையில கூட ஐத்தியமலை பிரதேசத்துல எங்களால நிவாரண உதவிகள் உங்களோட சப்போர்ட்டோட வழங்கி வைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இன்றைக்கு இந்த 5 பயனாளிகள், நான் நினைக்கிறேன் 5 பேருமே மிக தகமை வாய்ந்தார்கள் இந்த வாழ்வாதார உதவிய பெற்றுக்கொள்றதுக்கு. இதுல 3 பேருக்கு கோழி வளர்ப்புக்குரிய உதவியும், ஒரு ஆளுக்கு மாவரைக்கும் அந்த இயந்திரம் உண்டு, மிளகாய் அரைக்கும் இயந்திரம் உண்டு, மற்ற ஒரு ஆளுக்கு தையல் மிஷினும். அப்ப இந்த உதவிகளை நாங்க அவங்கள்ட்ட கேட்கக்குள்ள அவங்களும் இன்னொரு நிறுவனத்திட்ட கேட்டு தான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சைவ மன்றம் சிட்னி முருகன் கோயில் ஆஸ்திரேலியான்ற ஒரு நிறுவனத்தினர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கேயும் அங்க இருக்கிற ஒரு சிலர் நிதி உதவியோடாதான் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இது உண்மையாகவே இன்னும் ஒரு உழைக்கிற வர்க்கத்துல காசுதான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு இது சும்மா வரல, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல ஒரு பகுதியை தங்கட இங்க இருந்து போன பூர்வீக மக்களாக இருப்பாங்கன்ற அடிப்படையில அவங்க எங்கட பிரதேசத்துக்கு இந்த உதவியை செய்ய வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட செய்யறவங்க. அப்ப இதால நான் கேட்டுக்கொள்றதுன்னு சொன்னா, இந்த உதவியை பெறார்கள் இதுல பெருமதியை உணர்ந்து கொள்ள வேணும். நீங்க தொடர்ந்து இந்த தொழிலை நீங்க இன்னும் வளர்க்க வேணும். இப்ப இதுல இது பழுதா போயிட்டு இது உடைஞ்சிட்டு இதோட விடாம அது நீங்க உங்களுக்குரிய முதல்ல இதுல தேடிக்கொள்ள வேணும். தொடர்ந்து தேடிக்கொள்றாக்களாக நீங்க இருக்க வேணும். சொன்ன பழமையா பாக்குறது, அந்த வாழ்வாதார உதவி கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் செய்வாங்க, அப்புறம் விட்டு போட்டு இருப்பாங்க. இந்த வாழ்வாதார உதவி என்றது ஒரே தந்துட்டு இருக்கலாது. ஒருக்கா தந்தா நீங்க உங்களை வளர்த்து கொள்றதுக்குரியது. நீங்க 4 பேருக்கு தொழில் கொடுக்குற ஆளா மாற வேணும். அதுக்குரிய வேலை திட்டத்தை உங்களுக்கு நீங்க செய்ய வேணும். என்ன தெரியும், இந்த அம்மா எல்லாம் நீண்ட காலமா அந்த உழைக்கிற இதுலயே இருக்கிறார்கள். அதனால இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். இப்ப இந்த காலப்பகுதியில் அது கிடைக்கிறது ஒரு சிறந்த இதா நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த ஏற்பாட்டை செய்து தந்த இந்த பிள்ளைகளுக்கும், இந்த SWO நலன்புரி அமைப்புக்கும், இந்த சிட்னி முருகன் கோயில் சைவ மன்றம் ஆஸ்திரேலியா இந்த நிறுவனத்தினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோட எங்களோட மக்கள் சார்பாகவும் அந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக ஆறுமுகம் கெங்கேஸ்வரி. கோழி வளர்ப்பு, இதே எல்லாம் எடுப்போம் மேடம். கோழி வளர்ப்பு ஆறுமுகம் கங்கேஸ்வரி, குறிஞ்சாமலை, கண்ணங்குளம்.
விஜயகுமார் விஜயதர்சினி ஆயிட்டியமலை நோய் அதுல வைங்களா ஓ கோழி வளர்ப்பு திட்டத்திற்கான ஒரு நீங்க நில்லுங்க. நீங்க நில்லுங்க. கேட்கக்கூடாது. அடுத்து மகேஸ்வரன் கமலேஸ்வரி குறிஞ்சாமணை கோழி வளர்ப்பு திட்டத்திற்கான உதவி. சொல்லுங்க. சிந்தாத்துறை மாரிமுத்து மிளகாய் மாரைக்கும் இயந்திரம் வாங்க நீங்க சொன்னா ஆனந்தன் சசிகலா தையல் தொழில் மேற்கொள்வதற்கான தையல் தொழிலை செய்ய வேணும். உங்களுக்கு கனகரத்துக்கும் கூப்பிட்டலாம் கைமில்ல அவங்களோட பிள்ளைகள் பெண்குல பிள்ளைகள் அதுதான்